அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்ம ஆக்சுவலாக இந்த வீடியோ வந்து என்னோடய ஃபஸ்ட் வீடியோவாக இருந்திருக்கணும். நான் ஃபஸ்ட் வீடியோவாக போட்டால் ரொம்ப எதிர்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு தான் கொஞ்ச நாள் போட்டுமேன்னு சொல்லி போட்டேன். இது வேறு எதுக்கும் இல்லை. 2015 நான் ஊரில் வந்து சென்டர் போட்டேன். போடும்போது இப்போ நம்ம வேலைக்கு எதுக்காக போகிறோம், நம்ம நல்லா இருக்கணும், நம்ம வீடு நல்லா இருக்குன்னு சொல்லி தான். அது மாதிரி தான் நான் குலசேகரம்புதூரை என்னோடய வீடாக நினச்சிட்டு இருக்கேன். ஆனால் அவங்க எப்படி நினைக்காங்கன்னு எனக்கு தெரில. நான் 2015 பிஸ்னஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா என்னோடய கடைக்கு ஆப்போசிட்டில் தான் நம்ம கன்னியாகுமரி மாவட்ட ஆசிரியர் பயிற்சி கல்லூரி, கன்னியாகுமரி மாவட்டத்திலே ஒரே ஒரு ஆசிரியர் பயிற்சி கல்லூரி தான். அது நம்ம குலசேகரம்புதூரில் தான் இருக்குது. அது பார்த்திங்கன்னா நான் 90s கிட்ஸாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா 1000 பேர்கிட்ட படித்தாங்க. அது 1000 பேர் படிக்கட்டும், 2000 பேர் படிச்சுட்டு போட்டு, எத்தனையும் படிச்சுட்டு போட்டும், அது எனக்கு பிரச்சனை இல்லை. எங்கள் ஊருக்குன்னு ஒரு சீட்டு கொடுத்தாங்க. அந்த சீட்டில் வந்து படித்து இன்றைக்கி ஆசிரியராக போய் நிறைய பேர் இருக்கிறாங்க. இப்போ நான் யாரையுமே எதுவுமே குறை சொல்ல வரல, அரசாங்கத்தை எதுவுமே குறை சொல்ல வரல. அப்படி இருந்த ஒரு எஜுகேஷன் சிஸ்டத்தில் எல்லோரும் வேலைக்கு போய் நல்லா போயிட்டு இருந்தாங்க, நல்லா இருந்தது. நான் 2015 வரும்போது ரொம்ப ஸ்ட்ரென்த்து 30 பேர் இருந்தாங்க. அப்படி படிப்படியாக வரும்போது 2019 க்ளோஸ் ஆயிடுச்சு. இப்போ நான் எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த க்ளோஸ் ஆகிறதெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது நான் 2015 ஊருக்கு வரும்போதே இது எனக்கு க்ளோஸ் ஆகும்னு தெரியும். நான் வந்து கம்ப்ளைண்ட்லாம் போட்டேன் சிஎம்சிலுக்கு. எங்கள் இந்த கேம்பஸ்குள்ளால் வேறு ஏதாவது கொண்டுட்டு வாங்க, இல்லை கன்னியாகுமரி மாவட்டத்தில் கவர்மெண்ட் பிஎட் காலேஜே இல்லை, அரசு பிஎட் காலேஜ் இல்லை, அதை கொண்டுட்டு வாங்கன்னு சொல்லலாம் மனு போட்டேன். ஆனால் செவடங்காதில் சங்குன மாதிரி தான். நம்ம போடும்போது பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறது, நாகர்கோவில் கோணத்தில் ஒரு ஆர்ட்ஸ் காலேஜ் வந்தது, கன்னியாகுமரியில் பால்குளத்தில் ஒரு ஆர்ட்ஸ் காலேஜ் வந்தது. அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு வருத்தமாக இருந்தது. நம்ம ஊரில் நம்ம டெவலப் ஆகும்னு சொல்லி இவ்வளோ பண்ணுறோமே, காது கொடுத்து கேட்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லி ஒரு வருத்தம். இப்போ நான் இதுக்கே இது சம்மந்தமாக சிஎம்சிலுக்கு நிறைய மனு போட்டிருக்கேன். ஆனால் போட்டு வேஸ்ட்டு. சிஎம்சிலுக்குலாம் போட்டு எந்த ஆக்ஷனுமே இல்லை. எதுக்குன்னா இப்போ நாங்கள் இந்த பதிவு போட்டதுக்கு நிறைய பேர் சொன்னாங்க, நீ சிஎம்சிலுக்கு ஏன் போடலன்னு சொல்லி எனக்கு உடனே அட்வைஸ் கொடுக்க வருவாங்க. அதுக்காக நான் அவங்களுக்காக ரிப்ளை கொடுக்கணும்ல, அதுக்காக கொடுத்துட்டேன். ஒன்றுமே வரல, காலேஜ் எதுவுமே வரல. எனக்கு ரொம்ப மன வருத்தமாக இருந்தது. இப்போ இன்னொருத்தவங்க ஒரு லெட்ரு வந்தது, இது இந்த டிபார்ட்மெண்ட்டு அடுத்து இங்கே வர முடியாதுன்னு அப்படிலாம் சொன்னாங்க. இப்போ நான் அந்த பதிவு போட்டதுங்க அப்படி தான் சொல்ல வருவாங்க. ஏன்னா நான் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், ஒரு ஃபாரஸ்ட்டில் இல்லைன்னா எக்ஸாம்பிள் தான் சொல்கிறேன். ஃபாரஸ்ட்டில் காலங்காலமாக ஃபாரஸ்ட் கஸ்டடியில் ஒரு இடம் இருக்கும். அதை வந்து திடீர்னு பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கோயில் இருக்கும், அதை இந்த அறநிலையத்துறை வந்து எடுத்துகிட்டு போகும். அவ்வளோ தூரம் சொல்லி போக வேண்டிய அவசியம் இல்லை. இது இன்னும் புரியலைன்னா எங்கள் ஊருக்கு பக்கத்தில் குமரமுதூர், அதாவது வீரமரத்தில் ஒரு ஊர் இருக்குது. அதில் ஒரு குளம் இருக்குது. அது குளம் வந்து யாருக்கு சொந்தமானதுன்னு உங்களுக்கு தெரியும், பிடபிள்யூடி. அப்போ பிடபிள்யூடிக்கு சொந்தமான இடத்த வந்து 4 வழி சாலை போடும்போது இப்போ அந்த ரோடு வந்து குளமே இல்லாமல் இருக்குது. அப்போ இதை மட்டும் விட்டு கொடுக்கலையா? அப்போ அந்த காலேஜை நீங்கள் விட்டு கொடுக்கலாமே? பிள்ளைகள் படிக்கிறதுக்கு எவ்வளோ பண்ணலாம். இப்போ ஆக்சுவலாக அங்கே நடக்கிறது என்னென்னா, நான் புரிஞ்சுக்கிட்டேன், எஜுகேஷன் சிஸ்டம் மாறுது, அதனால் அந்த காலேஜை க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னு. ஏங்க எம்எல்ஏ எம்பியாக வாரீங்க, 5 வருஷத்தில் கொள்ளையடிச்சு நல்லா காலேஜ் கட்டிட்டு போகிறீங்க. உங்கள் இந்த எஜுகேஷன் சிஸ்டமே மாறல, உங்கள் பண சிஸ்டம் மாறுது. நீங்கள் கொள்ளையடிச்சு உங்கள் காலேஜை டெவலப் பண்ணீங்க, கவர்மெண்ட் காலேஜை விட்டுட்டு போகிறீங்க. இங்கே இதான் நடந்திருக்குது. இப்போ எனக்கு பிக் ரெக்வெஸ்ட் என்னென்னா, இந்த காலேஜை வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் கவர்மெண்ட் பிஎட் காலேஜில் கொண்டுட்டு வரணும். டிபார்ட்மெண்ட் சேஞ்ச் பண்ணி அதெல்லாம் உங்களுக்கு நாங்கள் ஓட்டு போட்டதே நீங்கள் சேஞ்ச் பண்ணி நீங்கள் கொண்டு வரதுக்காக தான், எங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறதுக்காக இல்லை. நாங்கள் கோரிக்கையை வைக்கணும், நீங்கள் தரணும், அவ்வளோதான். ஏன்னா நம்ம வந்து எவ்வளவோ கோரிக்கை வந்து சிஎம்சிலுக்கு வைக்கிறோம். குலசேகரம்புதூரில் கனரா பேங்க் வேணும், ஹால்ட் ஸ்டேஷன் வைக்கணும், அப்படி இப்படி நிறைய பஸ்ஸுகள் வேணும், அப்படிலாம் வைக்கிறோம். எல்லாமே வந்து ரிஜெக்ட் பண்ணுறாங்க. ஏன்னா முன்னாடி நாகர்கோவில் டவுன் ஸ்டேஷன் எங்கே இருந்துனே தெரில, இன்றைக்கி டெவலப் ஆகிருக்குது. நீங்கள் பணத்தை போட்டால் தான் டெவலப் ஆகும். அதே மாதிரி தான் குலசேகரம்புதூரில் ஒரு ஹால்ட் ஸ்டேஷன் ரெடி ஆச்சுன்னா, இது வந்து நாகர்கோவில் டவுனுக்கு எங்கள் அகஸ்தூரம் தாலுக்கா, தோகல் தாலுக்காவில் போகிற நிறைய மக்கள் வந்து எங்கள் ஏரியாவும் டெவலப் ஆகும், அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படி நிறைய மனு கொடுத்துட்டு இருக்கிறோம், எதையுமே காது கொடுத்து கேட்க மாட்டேங்கிறாங்க. முக்கியமாக என்னென்னா, அரசாங்கத்துக்கு தெரியப்படுத்த வேண்டியது வந்து ஒரு அரசு ஊழியர், இவங்க பண்ண மாட்டேங்கிறாங்க. இப்போது சைனாலெல்லாம் பார்த்திங்கன்னா 5 லட்ச ரூபா இருந்தால் ஒரு ஊரில் முதலீடு போட்டு பண்ணுறாங்க. அவங்க நல்ல டெவலப் ஆகி அவங்க வந்து கம்யூனிஸ்ட், அவங்க வந்து ஒரு என்ன சொல்கிறது, அரசியல் பேசல, கம்யூனிஸ்ட்னா கம்யூனிட்டியாக குழுமமாக ஒற்றுமையாக இருந்து அவங்க டெவலப் பண்ணுறாங்க. அவங்க டெவலப் ஆனதுனால நீங்கள் ஒலிம்பிக்கில் அவங்க அவ்வளோ பதக்கம் வாங்குறாங்க. நான் ஒரு மனு போட்டேன்னா, நீ யார் நான் யாருன்னு அவன் நோண்டிக்கிட்டு இன்னும் அந்த இத்தனை சுதந்திரம் கிடச்சி இதுலேயும் வந்து அரசு ஊழியர்கள் பார்த்துட்டு இருக்கிறாங்க. நான் ஃபேஸ் பண்ண எல்லா அரசு ஊழியர்களும் என்னோடய கோரிக்கை நிறைவேறிச்சாங்கன்னா, அது வந்து முழுக்க நான் சொல்லுவேன், ஒரு சாதி வன்மத்தில் தான், வேறு எதுவுமே இல்லை. இப்போ கூட நான் நேற்று கூட ஒரு பதிவு போட்டிருந்தேன். குலசேகரம்புதூரில் வந்து ஆர்டி ஆஃபீஸ் திறக்காமல் இருக்கிறதுக்கு காரணமே பார்த்திங்கன்னா, அந்த அதிகாரி மட்டும் என் பேச்சை கேட்டிருந்தாருன்னா இன்றைக்கி ஊரும் வேறு டெவலப் ஆகிருக்கும். அதனால் ஒரு இளைஞர் வந்து கோரிக்கை வச்சா ஜாதி மதம் பார்க்காம அதை அக்செப்ட் பண்ணிட்டு போங்க. ஏன்னா ஜாதி மதம் இல்லைன்னு மட்டும் சொல்லிடாதீங்க. ஏன்னா இப்போவும் இருந்துகிட்டு இருக்குது, நாடி துடிப்பே எல்லாருக்கும் அதில் தான் போயிட்டுருக்குது. எனக்கு அது தேவையில்லை. நான் 5 ரூபா போட்டாலும் என்னோடய மக்கள் வாழணும் அப்படி தான் நினைப்பேன். ஏன்னா கடவுள் ஒருத்தர் நான் பண்ணுற இதில் வந்து என்னை வாழ வைப்பார், அவ்வளோதான் எனக்கு நம்பிக்கை.
வேறு ஒன்றுமே இல்லை. இந்த சாதி வந்து இந்த மதம் தான் வந்து என்ன வாழ்த்தணும்னு நான் எதிர்பார்க்கவே மாட்டேன். கடவுள் எனக்கு துணை புரிவார், அவ்வளோதான். வேறு ஒன்றுமே இல்லை. மக்களுக்கு நல்லது பண்ணுங்கள். உங்களை நாங்கள் தேர்ந்தெடுக்கிறதே அதுக்காக தான். நாங்கள் வந்து மனு போட்டால் நீங்கள் வந்து எங்களுக்கு வந்து அட்வைஸ் பண்ணாதீங்க. அட்வைஸ் பண்ணணுன்னா நீங்கள் வந்து செவினை காதியக்காமல் இருப்பாங்கள்ல, அந்த மாதிரி வந்து எதையும் கட்டிடாமல் இருப்பாங்க, அவங்கள்ட்ட போய் சொல்லுங்கள். வேறு யாருக்குமே சொல்லாதீங்க. ஏன்னா நான் வந்து இங்கே யாரையுமே நான் குறை சொல்லலை. உங்கள் அட்வைஸ்லாம் கொண்டு அந்த குப்பையில் போய் போட்டுக்கோங்க. மக்களுக்கு நல்லது பண்ணுங்கள். நன்றி. மற்றும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து நான் உங்களை தேங்க்யூ.